இந்த தீபிகா பண்றது சுத்தமா சரியில்ல. இந்த தீபிகா நிச்சயமா ஜட்ஜு கிட்ட மாட்டுவாங்க, மாட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. சட்டத்த யார் இவங்க கையில எடுத்துக்க சொன்னாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா குற்றவாளி தன் கண்ணு முன்னே இருக்கிறாங்க. அவங்கள தப்பிக்க வைக்கிறாங்க. எந்த குற்றமும் செய்யாத மல்லி மேல பழிய போடணும் அப்படிங்கிற மாரி அவ்ளோ திட்டம் போடுறாங்க. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்பவே நேர்மையானவங்க அப்படிங்கிற மாரி ஏன் இவங்களுக்கு இவ்ளோ பில்டப் குடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தீபிகா கெட்டவங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்கன்னா கூட சரி ஓகே எல்லார்கிட்டயும் அப்படிதானே நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்க தான் செய்யும். ஆனா எல்லார்கிட்டயுமே அவங்க நேர்மையானவங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சமயத்துல இவ்வளோ கேவலமான ஒரு செயலை இவங்க செய்யறப்ப பார்க்குற நமக்குமே பயங்கர எரிச்சலை கொடுக்க தான் செஞ்சுட்டு இருக்குது. மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே கண்ணு முன்னாட கதிரேசன் வாசு அப்படிங்கிற 2 கிரிமினல்ஸ் நிற்க தான் செய்கிறாங்க. அவங்க தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆகுது அப்படின்னு சொன்னாலுமே இந்த வாசு மூலமா எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கதிரேசன் கிட்டேயுமே கேட்குறாங்க. கதிரேசனுமே என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன், என்ன மட்டும் நீங்கள் தப்பிக்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் வாசுவை நீங்கள் சரண்டர் பண்ணுங்க, நான் சொல்கிறபடி மல்லி தான் இதன் பின்புலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கதிரேசன் தான் நன்றி மறந்தவராச்சே, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மாறிப்பாங்க அப்படிங்கிறதால மல்லி பேரை தானே நிச்சயமாக என்னோட அடியாள் வாசு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட உறுதிமொழி சொல்கிறாங்க. இப்போ தீபிகாவுமே மல்லியை தேடி போகிறாங்க. மல்லியை இந்த சமயங்களில் அரெஸ்ட் பண்ணிடணும். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதன் பிறகு 10 நாள் கோர்ட் லீவு அப்படிங்கிறதால அவங்கள ஜாமீனில் கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள உள்ளே வைக்க பிளான் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல மல்லி எப்படி தப்பிக்க போகிறாங்க, விஜய் அவங்கள எப்படி மீட்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.